மறுபடியும் இன்றைக்கி ஆன்லைனில் ஏகப்பட்ட ரிமோட் கார்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆர்சி கார்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் கார் அப்படின்ற ஒரு 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆர்சி கார் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணி ஒரு பக்காவான பேக்கிங்காக இருக்கும். ஸோ சுற்றி கார் எப்படி இருக்குன்றதெல்லாம் வெளியிலே மிரர் பண்ணுறாங்க. ஸோ ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ட்விஸ்டட் கார்ன்றது தான் இந்த மாடலோட பேர். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் எக்ஸாக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துங்க. வேணும்னா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸை பிரிச்சாச்சு. பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கார் கொடுத்துருக்காங்க. பிங்க் அண்ட் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு கார் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கார். பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமான லுக்கில் இருக்குது. டாய் ஃபீல் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய வீல்ஸ்லாம் பக்காவாக வித்தியாசமான டிசைனில் இருக்குது. இதில் பிங்க் கலர் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வேணால் நான் ப்ராடக்ட் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. நமக்கு பாக்ஸில் கார் கொடுத்துருப்பாங்க. அது கூட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நமக்கு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அது வாட்சில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சென்சார். நம்ம கை எப்படி அசைக்கிறோமோ அது போல் மூவ் ஆகிற மாதிரி அதில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கண்ட்ரோலர் வச்சு தான் யூஸ் பண்ண ஆசைப்படுவோம். ஸோ அந்த கண்ட்ரோலர். ஸோ இந்த சென்சார் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் கொடுக்குறதுனா இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் காரை பொறுத்த வரைக்கும். இதில் வரக்கூடிய காரை மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா கார்லேருந்து அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி அதை அவங்க கொடுத்துக்கிற ப்ளக் மூலிமா ப்ளக் இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ காரை ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியாது. இது மாதிரி தான் சார்ஜ் பண்ண முடியும். ரிமோட் கண்ட்ரோல் எதையுமே நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியாது. எல்லாத்துக்கும் பேட்டரி வாங்கி போகிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஒரு பாயிண்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் பேட்டரியை காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காரோட சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி பவர் ஆன் பட்டன் வரும். ஸோ அதை ஆன் பண்ண உடனே நமக்கு ஒரு சவுண்ட் வரும். அதில் இன்ஜின் சவுண்ட் மாதிரி. அது ஒரு தனி ஃபீலை கொடுக்கும் காரை ஓட்டுறதுக்கு. ஸோ சூப்பரான ஒரு சவுண்டாக இருக்கும் அது உங்களுக்கு. சப்போஸ் அந்த சவுண்ட் வேணாம்னா நம்ம ரிமோட்லேயுமே ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. ஓகே, காரை ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டை அது கூட பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். தரமான ஒரு காராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோலர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 2 டியூரசெல் பேட்டரி இன்செர்ட் பண்ணிடுறேன். டியூரசெல் தான் இல்லை, இதெல்லாம் கடிகார பேட்டரி எது வேணால் எடுத்து போடுங்க. ஸோ 2 பேட்டரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ 2த்தையும் போட்டு மறுபடியும் ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி வச்சுங்க. ஸோ இவ்வளோ தான் கண்ட்ரோலர் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கார் கூட பேர் பண்ணிடலாம். வரேன் இங்கே பண்ணி பார்ப்போம். பண்ணு பாப்பா, அடி மாமா. பண்ணுங்க, அடி மாமா. இங்கே ஏன் பக்கத்தே மறுபடியும் சுத்து. சார்ஜ் இல்லை. சுத்துறா நிக்கா. ஓகே, ஓட்டுறா. செவுத்துலேயே ஓட்டாரா? பின்னாடி வா. ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட் ஓகே, இந்த கார் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கிட்ஸுக்கும் இந்த கார் வாங்கினா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.